அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூரிய நாராயணன். நான் நடந்து முந்த குரூப் 4ல் 167 கொஸ்டின் போட்டு டைப்பிஸ்ட்டு ரெவன்யூ கமிஷனர் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். நான் யூடியூப்பில் நிறைய அச்சீவர் ஸ்பீச்லாம் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைமாக நானே ஒரு அச்சீவராக ஸ்பீச் கொடுக்குறது நினச்சிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அகாடமிக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த வெற்றிக்கு நான் 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக ஐயன் வள்ளுவன் வாக்குக்கு ஏற்ப தந்தை மகன் காற்றும் உதவி அவையேத்து முந்தி இருக்க செயல். அந்த வாக்குக்கு ஏற்ப எங்கள் அப்பா இங்கே வந்து பேச வச்சிட்டாங்க. அதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து சுரேஷ் அகாடமிக்கு என்னோட நன்றி. பொதுவாகவே போட்டித் தேர்வுக்கு படிக்கும்போது 2 முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சிலபஸை பற்றியான தெளிவான புரிதல் கிடைக்கணும். 2வது அந்த சப்ஜெக்ட்டு மேலே நமக்கு ஒரு ஆர்வம் ஈர்ப்பு இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்த செயல்களை வந்து நகர்த்தி கொண்டு போக முடியும். இந்த 2மே இந்த அகாடமி மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு. அவங்க எக்ஸாமுக்கு 2 மாதம் முன்னாடி கூட நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் இங்கே ஜாயின் பண்ணேன். அது என்னோடய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. டெஸ்ட் போடும்போது சரியான கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக படித்த கொஸ்டின் வராது. அந்த ஆப்ஷனை வச்சு ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு எங்கள் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு இந்த அகாடமிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து கண்டிப்பாக அந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படுது. அந்த வாய்ப்பை நம்ம இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நமக்கு திறமைக்கு ஏற்றான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக விரைவாக காலந்தாழ்த்தாமல் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி என்பது கண்டிப்பாக கை கெட்டும் தூரம்தான். வாய்ப்பு தான் நம் அடையாளத்தை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு என் வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.